Hello students, today we discuss about oxidation of organic molecules by potassium permanganate. Potassium, we know potassium permanganate is a good oxidizing agent. Okay, first வந்து aliphatic alkane எடுத்துக்கலாம். Aliphatic alkanes. Okay, aliphatic alkanes வந்து don't undergo oxidation in presence of KMnO4. அதாவது primary and secondary alkanes வந்து don't react with KMnO4. MnO4. Okay, ஆனால் tertiary alkanes மட்டும் இது வந்து alcohol convert ஆகும். Alkane, tertiary alkane converted into in presence of KMnO4 alcohol மாறும். alcohol பாருங்க CH3 CH3 H வந்து உங்களுக்கு KMnO4 ஓட ரியாக்ட் பண்ணும் பொழுது இது வந்து எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி, மைல்டு கண்டிஷனாக இருந்தால் ஸ்ட்ராங் கண்டிஷன், எனி கண்டிஷனில் இது வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். OH. ஓகேயா, இப்போ அடுத்தது வந்து இதே அல்கைன் இருக்குல்ல, இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டில் இருக்கிற அல்கைல் குரூப் வந்து நமக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும் KMnO4. இப்போ பாருங்கள், இது வந்து எப்பொழுதுமே இந்த KMnO4 வந்து இப்போ டொலியின் எடுத்துக்கலாம். ஓகேயா, டொலியின் வந்து KMnO4ஓட நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த மெத்தில் குரூப் வந்து கார்பாக்சிலிக் குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, COOH. இது எப்படி இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியமாக இருக்கலாம், பேசிக் மீடியமாக இருக்கலாம். எப்பவுமே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து நம்ம வந்து அசிடிக் மீடியத்தில் இந்த ரியாக்ஷனை வந்து கேரி பண்ணோம்னா அது வந்து ஸ்ட்ராங் கண்டிஷனாக இருக்கும். ஓகேயா, இது பேசிக் மீடியம் நியூட்ரலில் இருந்துச்சுன்னா அது வந்து மைல்டு கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேயா, இப்போ இந்த அல்கைல் குரூப் வந்து இது வந்து எவ்வளோ லென்த்து எவ்வளோ பெருசுங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. லென்த்து பெருசு எவ்வளோ லென்த் இருந்தாலும் அது டோட்டலாக அது வந்து ஒன் கார்பாக்சிலிக் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணி வரும். CH2 CH3 இப்படி இதுவே CH2 CH3 லென்த்து வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது இந்த ரியாக்ஷன். அதே மாதிரி எத்தனை சப்ஸ்டிடியூஷன் இந்த அரோமேட்டிக் காம்பவுண்டில் இருந்தாலும் எல்லாத்தையுமே இது வந்து ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். இப்போ இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நம்ம வந்து KMnO4 இன் ஆசிடிக் மீடியத்தில் கூட எடுத்துக்கலாம். இது பண்ணும் பொழுது நமக்கு டைபென்சோ வந்து கார்பாக்சிலிக் குரூப் இங்கே வந்து ஆட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் இது அல்கைல் குரூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கார்பாக்சிலிக் குரூப் போடணும். அதே மாதிரி இந்த அல்கைல் குரூப்பையும் ஒரு கார்பாக்சிலிக் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேயா, அப்போ இது இப்போ நம்ம பேசிக் மீடியத்தில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எத்தில் குரூப் போட்டுக்கலாம், CH3 எத்தில் பென்சீன். ஓகேயா, இப்போ KMnO4 OH மைனஸ் பேசிக் NaOH போட்டுட்டோம்னா இப்போ வந்து சோடியம் பென்சோயேட் கிடைக்கும் உங்களுக்கு. இது டோட்டலாக கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறணும். இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால சோடியம் பென்சோயேட் கிடைக்கும். ஓகேயா, தென் இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணி H3O+ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு பென்சோயிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ அல்கீன்ஸ் வந்து எப்படி அண்டர்கோ ஆக்சிடேஷன் பிரசன்ஸ் ஆஃப் KMnO4 பார்க்கலாம். அல்கீன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அல்கீன்ஸ் வந்து நம்ம வந்து டூ கண்டிஷனில் நம்ம வந்து KMnO4 எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மைல்டு கண்டிஷன், இன்னொன்று ஸ்ட்ராங் கண்டிஷன் எடுத்துக்கோம். மைல்டு கண்டிஷனில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேயர்ஸ் ரியேஜென்ட் எடுத்துக்கலாம். அதாவது பேயர்ஸ் ரியேஜென்ட்னா ஓகே, பேயர்ஸ் ரியேஜென்ட்ங்கிறது 1% cold alkaline KMnO4. ஓகேயா, இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுவே வந்து ஸ்ட்ராங் கண்டிஷன்னா நம்ம வந்து KMnO4 வந்து இன் ஆசிடிக் மீடியத்தில் H2 சல்ஃபியூரிக் ஆசிட் ஆசிடிக் மீடியத்தில் அண்ட் வார்ம் ஹீட் டெம்பரேச்சரை அண்ட் இன்க்ரீஸ் பண்ணி அட் ஹை டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷனை கேரி பண்ணலாம். ஓகேயா, இப்படி இந்த பேஸ் ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்பொழுது நமக்கு வந்து விசினல் டைஆல் ஃபார்ம் ஆகும். விசினல்
டைஆல் ஃபார்ம் ஆகும். விசினல் டைஆல்னா அட்ஜசன்ட் கார்பன் 2 கார்பனில் வந்து ஹைட்ராக்சில் குரூப் வந்து ஆட் ஆகும். அதாவது இது பிஸ் ஹைட்ராக்சிலேஷன் சொல்லுவோம். பிஸ் ஹைட்ராக்சிலேஷன் நடக்கும். இந்த ஹைட்ராக்சிலேஷன் வந்து சின் அடிஷனாக இருக்கும். சின் அடிஷன் நடந்திருக்கும் இந்த இடத்துல. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா. இப்போ அடுத்தது வந்து இப்போ வந்து KMNO4 இன் ஸ்ட்ராங் மீடியத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது ப்ராடக்ட் வந்து டிபெண்ட் அப்பான் த ரியேஜென்ட். நம்ம என்ன ரியேஜென்ட் எடுத்திருக்கோம், அல்கின், வாட் டைப் ஆஃப் அல்கின்கிற பொறுத்து இருக்குது. ஓகேயா. இப்போ இதுவே வந்து இன்டர்னல் அல்கின் அதுவும் சிமெட்ரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஆசிட் கொடுக்கும். இன்டர்னல் அல்கின் சிமெட்ரியாக இருக்கும் பொழுது சிங்கிள் ஆசிட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. செகண்ட் வந்து இன்டர்னல் அல்கீன் அன்சிமெட்ரிக்கல் அல்கீனாக இருந்துச்சுன்னா 2 டிஃப்ரெண்ட் அல்கீனஸ் கொடுக்கும். அது ஆசிட் 2 டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் கொடுக்கும். ஓகேயா. இப்போ இதுவே டெர்மினல் அல்கீனாக இருந்துச்சுன்னா டெர்மினல் அல்கீன் வந்து 1 ஆசிட் அண்ட் ப்ளஸ் 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும். இதுவே நம்ம வந்து ஈத்தீன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, CH2 டபுள் பாண்ட் CH2 இன் ஸ்ட்ராங் இது அசிடிக் மீடியத்தில். ஓகே. ஸ்ட்ராங் KMNO4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த பாண்டு எப்பவுமே CC பாண்டு பிரேக் ஆகிறதுனால தான் ஆசிட் வருது. இது இதை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதாவது இன்டர்னல் சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்துக்கிட்டா சிங்கிள் ஆசிட் கொடுக்கும். இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இது வந்து ஈத்தீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இப்போ இதுவே வந்து சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதாவது இப்போ அல்கீன் வந்து மோர் சப்ஸ்டிடியூட், அது கம்ப்ளீட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கும். இங்கே வந்து R இருக்குது, இங்கே R. ஓகேயா. இது வந்து அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்துக்கலாம். இங்கே H வந்து இன்னொரு R இங்கே எடுத்துருக்கேன். அப்போ இது வந்து கம்ப்ளீட் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது கீட்டோனை கீட்டோன் கொடுக்கும். ஓகேயா. கீட்டோன் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்சிடேஷன் பண்ண முடியாது. ஓகேயா. மேக்ஸிமம் வந்து அது கீட்டோனாக தான் இருக்கும். ஓகேயா. அப்போ இப்போ நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஸ்டினை பாருங்கள். இந்த டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது அல்கீன் இருக்குது, இது சிமெட்ரிக்கல். இங்கே ஒரு கார்பன் 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 கார்பன். ஓகேயா. இது சிமெட்ரிக்கல் அல்கீன். ஓகேயா. அப்போ சிமெட்ரிக்கல் அல்கீன் இன்டர்னல் அல்கீன். அப்போ இதில் வந்து அதாவது சிங்கிள் ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது இப்போ வந்து கோல்டு பேசிக் KMNO4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் இங்கே ஹாட் கண்டிஷனில் தான் வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இது 1 கார்பன் 2 கார்பன். அப்போ இந்த கார்பன் வந்து இந்த அல்கீன் கார்பன் வந்து ஆசிட் குரூப்பாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேயா. அப்போ இது வந்து இந்த இதே ஃபார்மில் ஸ்டிக் ஃபார்மில் எழுதணும்னா COOH அசிட்டிக் ஆசிட். ஓகேயா. அதாவது இங்கே இது வந்து மெத்தில் குரூப் அசிட்டிக் 2 மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த கோல்டு பேசிக் KMNO4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து டைஆல் ஃபார்ம் ஆகிருக்கும். விசினல் டைஆல்னா இந்த 2 அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டமில் OH ஆட் ஆகிருக்கும். ஓகேயா. இப்போ நான் இதை உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்காக இப்படி எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இந்த இந்த பை பாண்டை எடுத்துட்டு ஓகேயா இது வந்து நம்ம சின் அடிஷன் சொன்னோம். அப்போ இது வந்து ரெண்டும் வெட்ஜ் பாண்ட் கொடுத்துருக்கோம், இல்லைன்னா டேஷ் பாண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் சின் அடிஷன். ஓகேயா. OH இப்படி தான் இந்த ப்ராடக்ட் வந்திருக்கும். ஹைட்ராக்சின் குரூப் அது சின் அடிஷன், அதாவது பிஸ் ஹைட்ராக்சிலேஷன் நடந்திருக்கு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு இப்போ ஈத்தீன் எடுத்துருக்கீங்க. ஈத்தீன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இங்கே வந்து CH2 இந்த மைல்டு கண்டிஷனில் CH2OH கிளைக்கால் கொடுக்குது. ஓகேயா. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இது வந்து மோர் கம்ப்ளீட் சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கு இந்த கார்பனில். இங்கே இதில் எழுதிக்கலாம் ஸ்ட்ராங் கண்டிஷனில். இதே சேம் கண்டிஷன் தான். ஸ்ட்ராங் கண்டிஷனில் வந்து 2 moles of carbon dioxide plus water form ஆயிருக்கும். ஓகேயா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட் சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கனால இந்த பாண்டு CC பாண்டு பிரேக் ஆகி உங்களுக்கு இது கீட்டோன் ஆயிருக்கும். இது 1 கார்பன் 2 கார்பன். அப்போ அசிட்டிக் ஆசிட் வந்திருக்கும். அப்போ அசிட்டோன் இந்த மாதிரி COOH
ப்ளஸ். ஓகேயா, இது பாண்ட் பிரேக் பண்ணி இங்கே ஒரு ஆக்சிஜன் போடுங்க, இது வந்து கார்பாக்சிலிக் குரூப்பை இங்கே போட்டுக்கணும். ஓகேயா, இது வந்து இன் ஸ்ட்ராங் கண்டிஷனில். இது மைல்டு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மைல்டு கண்டிஷன் இந்த சேம் கண்டிஷனில் உங்களுக்கு இந்த பை பாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு OH ஓகேயா, அதாவது சின் அடிஷன் நடந்திருக்கணும். இது அப்புறம் வெட்ஜ் பாண்டும் நீங்கள் போடலாம். ஓகேயா, இனி 1 காம்பவுண்ட் போட்டாவே போதும். ஓகேயா, இப்போ இது வந்து டெர்மினல் அல்கீன் இருக்கும்பொழுது இந்த மைல்டு கண்டிஷனில் சேம் தான், டைஹைட்ராக்சிலேஷன் தான் நடக்கும். பாருங்கள், OH வெட்ஜ்னா வெட்ஜ்லேயே போடணும், டேஷ்னா டேஷ்லேயே போடணும். ஓகேயா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாண்டு ஸ்ட்ராங் கண்டிஷனில் இந்த பாண்டு பிரேக் ஆகி இது வந்து ஒரு ஆசிட், இது வந்து டெர்மினல் அல்கீன் இருக்கும் பொழுது இந்த மெத்திலீன் குரூப் இருக்குது பாருங்களேன், CH2 மெத்திலீன் குரூப் வந்து கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்மிக் ஆசிடாக தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் ஃபார்மிக் ஆசிட் வந்து இம்மிடியேட்டாக ஆக்சிடேஷனில் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேயா, இது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டனோயிக் ஆசிட் வரும் இங்கே. அதாவது இதிலே இந்த ஃபார்ம்லேயே கொடுத்துக்கலாம், COOH ப்ளஸ் CO2. இது ஃபார்மிக் இந்த டெர்மினல் மெத்திலீன், இந்த மெத்திலீன் குரூப் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மிக் ஆசிடாக இருக்கும், அது வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்கும் இன் ஸ்ட்ராங் மீடியத்தில். ஓகேயா, இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து அல்கீன் இங்கே இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. இந்த சப்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம், ஹைட்ராக்சிலேஷன் நடக்குது, பிஸ் ஹைட்ராக்சிலேஷன் OH. ஓகேயா, அவ்வளோதான். இந்த மெத்தில் குரூப் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள், இதில் வந்து கம்ப்ளீட் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. இந்த கார்பன் அல்கீனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ஸ்டிடியூஷன், இங்கே ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்போ இதில் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங் மீடியத்தில் தான் நம்ம அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே பிஸ் ஹைட்ராக்சிலேஷன் நடந்திருக்கு. ஓகே, இதுவே ஸ்ட்ராங் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த பாண்டை பிரேக் பண்ணணும். இந்த பாண்ட் இது சைக்ளிக் காம்பவுண்டில் அப்போ சிங்கிள் ப்ராடக்ட் தான் கிடைக்கும், ஆனால் அதில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். இது ஒரு கார்பாக்சிலிக் குரூப், இது ஒரு கார்பாக்சிலிக் குரூப்பாக மாறி இருக்கும். ஓகேயா, 1 2 3 4 5 எடுத்துட்டிங்கன்னா இதே பொசிஷனில் போடுங்க. ஓகே, இதை மட்டும் பிரேக் பண்ணியிருக்கோம். அப்போ COOH இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இதை பிரேக் பண்ணுறோம். இங்கே கம்ப்ளீட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால இது கீட்டோனாக இருக்கும், இது கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்கும். ஓகேயா, இப்போ இந்த அதே ஸ்ட்ரக்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இது கம்ப்ளீட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால கீட்டோன் போட்டாச்சு. ஓகேயா, இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே இது வந்து இங்கே இந்த கார்பன் 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, இதுலேயும் 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்போ 2 moles ஆஃப் அசிட்டோன் COCH3. ஓகேயா, இதில் வந்திருக்கோம். இதில் நம்ம இப்போ வந்து மைல்டு கண்டிஷனில் நம்ம இது KMNO4ஓட ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு CH3 OH பிஸ் ஹைட்ராக்சிலேஷன் நடந்திருக்கும். ஓகேயா, இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அல்கீனோட அல்கைனோட KMNO4 ரியாக்ஷன் பார்க்கலாம். வித் அல்கைன். ஓகேயா, அல்கைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயுமே அல்கைன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிள் தேன் அல்கீன், லெஸ் ஸ்டேபிள் தேன் அல்கீன். ஓகேயா, இப்போ லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னா ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கும். அப்போ இது வந்து மோர் ரியாக்டிவ், லெஸ் ஸ்டேபிள்னா மோர் ரியாக்டிவாக இருக்கும். மோர் ரியாக்டிவ்னா நம்ம வந்து இதுக்கு அல்கீனுக்கு இருக்கிற கண்டிஷனை விட மைல்டு கண்டிஷன்லேயே இது ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகேயா, இப்போ பாருங்கள், அல்கைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன் 2 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் எடுத்துக்கலாம். ஓகேயா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கோல்டு இல்லைன்னா நியூட்ரல்
நியூட்ரல் மீடியம் இல்லைன்னா டைல்யூட் கண்டிஷனில் நம்ம வந்து அக்வஸ் KMnO4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா KMnO4 உங்களுக்கு இப்படி KMnO4 இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா KMnO4H2 இந்த வாட்டர் கொடுத்தாங்கன்னா இது அக்வஸ் KMnO4 அப்படி எடுத்துக்கணும் கோல்டு கண்டிஷனில். ஓகேயா, அப்போ விசினல் டைகீட்டோன் கிடைக்கும். ஓகேயா, இது வந்து சேம் அல்கீனில் நடந்தது மாதிரியே தான் இதில் ரியாக்ஷன் நடக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH3 இருக்குது. இப்போ KMnO4 ஆட் பண்ணுறோம். KMnO4 கோல்டு கண்டிஷனில். ஓகேயா, கோல்டு கண்டிஷன் டைல்யூட் இல்லை அக்வஸ் அப்படி கூட இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு எப்போ ஹீட்டு போட்டுறோம் இதுக்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா நமக்கு CC பாண்ட் வந்து பிரேக் ஆகிருக்கணும். இதில் வந்து நமக்கு வந்து டைகீட்டோன் ஃபார்ம் ஆகும், விசினல் டைகீட்டோன் ஃபார்ம் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அல்கீனில் நடந்தது மாதிரியே இந்த பை பாண்ட் ஒரு பை பாண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு OH போடுவீங்க. ஓகேயா, CH3 அடுத்த ஒரு பை பாண்ட் எடுத்துகிட்டு இந்த பை பாண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு OH போடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த கார்பனுக்கும். ஓகேயா, இப்படி போடுறோமா. இது வந்து நம்ம இது ஒரே கார்பனில் ஒரே சேம் கார்பனில் 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறது நம்ம ஜெம் ஹைட்ராக்சில் குரூப்னு சொல்லுவோம் அந்த கார்பனை. ஓகேயா, இது வந்து அன்ஸ்டேபிள் டெட்ராஹைட்ராக்சி இன்டர்மீடியேட் இன்டர்மீடியேட். ஓகேயா, இப்போ இது வந்து அன்ஸ்டேபிள்ங்கும் போது இது ஸ்டேபிள் காம்பவுண்டை கொடுக்கறதுக்கு இதில் இருக்கல இப்படி H பாருங்கள், இந்த பாண்டு இங்கே போகும், இந்த பாண்டு இப்போ இதுக்கு போகும். அப்போ இது இதில் இந்த கார்பன்லேருந்து 1 வாட்டர் மாலிகுல், இந்த கார்பன்லேருந்து அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இதில் 1 வாட்டர் மாலிகுல் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ 2 வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகி 2 வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து டைகீட்டோன் வரும். C double bond oxygen C double bond oxygen CH3. இது வந்து காம்பவுண்ட் நேம் எழுதிக்கங்க, 2,3-butadiene டையோன். ஓகேயா, டையீன் கிடையாது. ஓகேயா, இப்போ இதில் இந்த நம்ம வந்து இப்போ இதையே வந்து நம்ம வந்து இந்த அடுத்தது வந்து அல்கலைன் மீடியத்தில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது கோல்டு மீடியத்தில் எடுத்துக்கிட்டோம். இது வந்து KMnO4 in alkaline medium and then வந்து அந்த வர்ற கீட்டோன் வந்து நமக்கு வந்து கீட்டோன் தான். இது வந்து இது வரைக்கும் நமக்கு சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கும் இந்த KMnO4 இன் பேசிக் மீடியத்தில் எடுக்கும் பொழுது. ஆனால் இந்த பேசிக் மீடியத்தில் எப்போ வந்து அந்த மீடியம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் 2 பேசிக் மீடியத்தில் இந்த டை கீட்டோன் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறம் அண்டர்கோ இது ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் நடக்கும். ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜில் இது வந்து சால்ட் ஆஃப் ஆசிடை கொடுக்கும். தென் அந்த ஆசிட் வந்து அசிடிஃபிகேஷன் H3O+. ஓகே, அசிடிஃபிகேஷனில் நமக்கு ஆசிட்ஸ் கொடுக்கும், மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் கொடுக்கும். ஓகேயா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இது வந்து என்ன சொல்கிறீங்க. இப்போ வந்து அல்கலைன் மீடியத்தில் இந்த டை கீட்டோன் வந்து உங்களுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும். அன்ஸ்டேபிள் இருக்கும்போது இந்த CC பாண்ட் பிரேக் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்கும், CH3COO- கார்பாக்சிலேட், அதாவது சால்ட் ஆஃப் ஆசிட் கொடுக்கும். இந்த ஆசிட் வந்து உங்களுக்கு அசிடிஃபிகேஷனில் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும், புரோட்டோனேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இது CC பாண்ட் பிரேக் ஆகி ஆசிட் சால்ட் ஆஃப் ஆசிட் தென் வந்து புரோட்டோனேஷனில் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இது நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லும் பொழுது இது புரிஞ்சிடும் பாருங்கள். இது இந்த காம்பவுண்ட் அல்கைன் எடுத்துக்கிட்டோம், இது கோல்டு அக்வஸ் KMnO4 எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா நியூட்ரலில் எடுத்தோம்னா டைகீட்டோன் ஃபார்ம் ஆகணும். இந்த 2 பை பாண்டையும் எடுத்துகிட்டு CH3 C double bond oxygen C double bond oxygen CH3 எடுத்துக்கிறோம். இப்போ இது வரைக்கும்
வரைக்கும் இந்த கண்டிஷன்லையும் சேமாக தான் வரும். ஆனால் இன் ஹை டெம்பரேச்சர் அண்ட் பேசிக் மீடியத்தில் அன்ஸ்டேபிள் அதனால் இது கார்பாக்சிலேட் அயான் வரும். அது தென் ஹைட்ராலிஸ் இது அசிடிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இது சிமெட்ரிக்கல் அல்கைன்ங்கிறதுனால சேம் ஆசிட் வந்திருக்கும். ஓகேயா, 2 mole ஆஃப் CH3COOH அசிட்டிக் ஆசிட் வந்திருக்கும். ஓகேயா, 2 mole ஆஃப் அசிட்டிக் ஆசிட். இப்போ இது சேம் கண்டிஷனில் இங்கே இதில் நம்ம வந்து CH3 C double bond oxygen CH2 CH3. ஓகேயா, இது வந்து அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ங்கும் போது 2 types of acids கொடுக்கும். இப்போ அசிட்டிக் ஆசிட் ஒன்று CH3COOH, இங்கே ஸ்ட்ராங் கண்டிஷனில் CC பாண்ட் பிரேக் ஆகுது, இது ஒரு ஆசிடமாகும் CH3CH2 COOH. ஓகே, அசிட்டிக் ஆசிட் அண்ட் ப்ரோபனோயிக் ஆசிட். இதில் டெர்மினல் அல்கீன் இருக்குது. ஓகே, அல்கைன் குரூப் டெர்மினல் குரூப் இருக்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும், இது ஆசிடாக மாறும். அப்போ CH3COOH ப்ளஸ் CO2 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாக மாறும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அசிட்டைலீன். ஓகேயா, இது வந்து உங்களுக்கு 2 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும். ஓகேயா, மேஜர் ப்ராடக்ட் மட்டும் எழுதுறேன். ஓகேயா, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CH3 இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நான் ரிவர்ஸில் எழுதுறேன் பாருங்கள். CH3 தென் C டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிஹைடாக மாறி இருக்கும். ஆல்டிஹைட் வந்து உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக ஆசிடாக மாறிடும். ஓகேங்க, ஆசிடாக மாறி இருக்கும். இப்போ இது வந்து ஆல்ஃபா கீட்டோ ஆசிட். இந்த ஆல்ஃபா கீட்டோ ஆசிட் வந்து அன்ஸ்டேபிள்ங்கிறதுனால மறுபடியும் இது ஆக்சிடேஷனில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேயா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரெண்டுமே இது வந்து எப்பவுமே இந்த அசிட்டைலீன் வந்து இன் கோல்டு KMnO4 கோல்டு அக்வஸ் KMnO4 இல்லைன்னா நியூட்ரல் KMnO4 எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகாது, அது இம்மிடியேட்டாக ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து ஆக்சாலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகேயா, ஆக்சாலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் பாருங்கள். இதில் இது அன்சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட் அல்கைன். ஓகே, அன்சிமெட்ரிக்கல்னால் 2 different ஆசிட்ஸ் வந்திருக்கும். அப்போ இதில் இதே ஃபார்மில் எழுதிக்கோங்க. COOH ப்ளஸ் இங்கே இந்த காம்பவுண்ட் எழுதலாம் COOH 2 different ஆசிட்ஸ். ஓகேயா, ப்ளஸ் இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா இது மைல்டு கண்டிஷனில் C double bond oxygen then இதுதான் வந்து இதில் ப்ராடக்ட். ஓகேயா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து KMnO4 ஆக்ஷன் ஆஃப் KMnO4 ஆன் ஆல்கஹால் பார்க்கலாம். ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அசிடிக் மீடியத்துலையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பேசிக் மீடியத்தில் எனி மீடியத்தில் நியூட்ரலாக கூட எடுத்துக்கலாம். அது வந்து ப்ரைமரி அண்டு செகண்டரியை வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ட் பார்க்கலாம். வந்து ப்ரைமரி வந்து உங்களுக்கு ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஆல்டிஹைடு இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஆல்டிஹைடு வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆகிரும். இதுவே வந்து செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கீட்டோனாக கன்வெர்ட் ஆகும். கீட்டோன் வந்து கேன் நாட் பி ஆக்சிடைஸ்டு ஃபர்தர் ஈஸிலி. ஓகே, ஆல்டிஹைட் மட்டும்தான் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் 2-phenyl C6H5 டைஃபினைல் மெத்தனால் எடுத்துக்கோங்க CHOH. ஓகேயா, இதை KMnO4ஓட ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இது வந்து செகண்டரி ஆல்கஹால் உங்களுக்கு வந்து கீட்டோனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். C6H5 2 times C double bond oxygen. ஓகேங்க, பென்சோஃபீனோன்னு சொன்னால் பென்சோஃபீனோன். ஓகேயா, பென்சோஃபீனோன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஆல்டிஹைட் வந்து ப்ரைமரி ஆல்டிஹைட் பென்சைல் ஆல்கஹால் எடுத்துக்கோங்க CH2OH. பென்சைல் ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த டோட்டல் குரூப் இது வந்து ப்ரைமரி ஆல்கஹால் தானே. அப்போ ப்ரைமரி ஆல்கஹால் உங்களுக்கு இது ஆல்டிஹைட் ஆகி ஆசிடாக ஆயிரும். அப்போ பென்சோயிக் ஆசிடை கொடுத்துருக்கோம்.
ஓகேயா. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே வந்து இந்த கார்பன் வந்து அரோமேட்டிக் கார்பன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆகாது. ஆனால் ஃபீனால் எடுக்கும் பொழுது ஃபீனாலில் வந்து KMnO4ஓட ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த அரோமேட்டிக் கார்பன் வந்து உங்களுக்கு கீட்டோனாக மாறி இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். para benzoquinone ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்டிகைடோட ரியாக்ஷன் பார்க்கலாம். ஆல்டிகைடு ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஆல்டிகைடு வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும் இமிடியேட்டாக, அவ்வளோதான். இப்போ கீட்டோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கீட்டோன் எடுத்துக்கலாம். கீட்டோன் வந்து ரியாக்ட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் CH3COCH3. இப்போ இது கீட்டோன் வந்து ஸ்டேபிள் காம்பவுண்ட். இதுக்கு வந்து நம்ம வந்து ஹாட் கான்சன்ட்ரேட்டட் அசிடிஃபைடு KMnO4 தான் எடுத்துக்கணும். அதாவது ஸ்ட்ராங் கண்டிஷனில் எடுத்துக்கணும். ஹாட் கான்சன்ட்ரேட்டட் அசிடிஃபைடு KMnO4 இந்த ஸ்ட்ராங் கண்டிஷனில் எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்க. இப்போ இதில் நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் என்ன ஆகும், இப்போ இந்த C பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆகும் அசிட்டிக் ஆசிட் ஒன்று வரும். ஓகே, தென் ஃபார்மிக் ஆசிட். இந்த பாண்ட் பிரேக் ஆகி இது ஃபார்மிக் ஆசிட், இது ஆசிட்டிக் ஆசிட் ஆகும். ஓகே, இப்போ இதுவே வந்து அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனா வச்சுக்கோங்க. CH3CO CH2 CH3. இப்போ இருக்குல்ல, இதில் வந்து நமக்கு இந்த சேம் கண்டிஷனில் என்ன ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா இந்த பாண்ட், இந்த கார்போனைல் குரூப் இருக்குல்ல CO குரூப் வந்து உங்களுக்கு லெஸ் அல்கைல் குரூப்போட தான் இது வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்க. அப்போ இந்த க்ளீவேஜ் வந்து உங்களுக்கு இந்த பாண்டு க்ளீவ் ஆகாது, இந்த பாண்டு தான் க்ளீவ் ஆகும். ஓகேங்க. ஆக்சிடேட்டிக் க்ளீவேஜ் நடக்கும்பொழுது இந்த பாண்டு, இந்த CC பாண்டு தான் க்ளீவ் ஆகும். அப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து CH3COOH ப்ளஸ் இங்கே CH3CH2COOH. இந்த CH2 வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்க. இதுக்கு வந்து பஃப் ஆஃப் ரூல்னு பேர், நேம். இந்த ரியாக்ஷனுக்கு இந்த cleavage of carbonyl group வந்து puff of rule. In case of unsymmetrical compound, carbonyl group is preferably carried away with the smaller alkyl group. This is called puff of rule. அதாவது puff of rule. ஓகேயா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். CH3CO CH2 CH3 இதை எடுத்துக்கலாம். இந்த சேம் கண்டிஷனில் உங்களுக்கு இதை வந்து இந்த சைட் இந்த மெத்தில் குரூப்போட இதை சேர்த்துக்குவோம். அப்போ இந்த பாண்டு தான் க்ளீவ் ஆகும். ஓகேயா. இந்த பாண்டு க்ளீவ் ஆகக்கூடாது. ஓகே, அதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இங்கேயும் 2 கார்பன் இருக்குது, இங்கேயும் 2 கார்பன் இருக்குது. அப்போ 2 moles ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்திருக்கும். ஓகேயா, புரியுதா உங்களுக்கு? ஓகே, இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேயா. இந்த கொஸ்டின்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Thank you.